ஒரு சத்தம் கேக்குது. பிரசிடண்ட் என்ன வர சொன்னாரு? ஏங்க சங்குத ஆளு வந்தாச்சா? வந்தாச்சு. அதான் சத்தம் கேக்குது இல்லையா? நீ வேற என்னையில வர சொன்னாரு? அதுக்கு முதல்ல காலையிலேயே வரணும். போயா சங்குற வேலையும் கிடைச்சது, அதுவும் போச்சா? என்னங்க என்னங்க வாயில வச்ச மாங்காவ கூட திங்காம போயிட்டீங்களே. எங்க பிரசிடண்ட்க்கு என்னாச்சு? நேத்து நடந்த ஜல்லிக்கட்டுல மாடு குத்தி பிடிச்சா? இல்லையா, அதுக்கு பயந்துகிட்டு வீட்டை விட்டு வெளியே வர மாங்காய தின்னுட்டு உட்கார்ந்து இருந்தாரு. எவனோ ஒரு பையன் கண்ணம்பட்டிக்கார அத்துக்கிட்டு வருதுன்னா அவ்வளவுதான். அப்புறம் அதே மாதிரிதாங்க பயத்துல வாய பொழந்துட்டாருங்க. தின்னுக்கிட்டு இருந்த மாங்காய் தொண்டையில சிக்கிச்சுங்க. அவனுக்கு தண்ணியில கண்டான், நெருப்புல கண்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. இவருக்கு மாங்காயில கண்டமா? அதனாலதான் பஞ்சாயத்துல கூட்டம் கூடி இவருக்கு மாங்காய் கொண்டான் அப்படின்னு ஒரு பட்டத்தை கொடுத்து அடக்கம் பண்ண போறாங்க. மாங்காய் கொண்டான் நல்ல பட்டம். எனக்கு சங்கூதர வேலை கொடுத்த வல்லலே, அதுக்குள்ள போயிட்டியா? ஆமா மகாலட்சுமி, உன்னை இந்த நிலைமையில நான் பாக்கணும். வாடா வாயா, நேற்று தரடா உன் வாயால சொன்னேன். நான் தீர்க்க சுமங்கலி மகாலட்சுமி, என் கழுத்துல தொங்குற தாலிக்கு கனம் ஜாப்தின்னு சொன்னியடா. இன்னைக்கு என் தாலியா அத்துட்டு போயிட்டாடா பாவி. பாவி பையன் வாயாலையா சொன்னாம்மா. தீர்க்க சுமங்கலி யாருன்னு என் தாலியை ஏலம் போட்டானே, இவனுக்கு சங்கூதர வேலை வாங்கி கொடுத்ததே பாவி. இந்த பாவி பையன் போற இடம் உருப்படாதம்மா. டேய், இனிமே இவன் எங்கேயும் வேலை செய்யாத படிக்கு கைய கால முடிச்சு போடுறான். இவனால நம்ம தலைவர் செத்து போயிட்டாரு. டேய் எங்க அவன புரியல. ஒரு சோடா கொடுப்பா. அப்பா ஏப்பா பச்சை விறக வச்சு புகை வெட்டிட்டு இருக்கீங்க, நல்லா எரிச்சு விடுங்கப்பா. அத்தா நீ என்ன பண்றீங்க? அங்க வெத்த பாக்கம் சரி போ. ஆமா அந்த வெட்டி போய் விநாயகங்க வேலை தேடி போயிருக்காங்க. ஆமா இங்க 1000 வேலை இருக்கு. அவர் வேலை தேடி போயிட்டாரா? பாப்பா அப்பா என்னப்பா இதெல்லாம்? அதுடே உன் ஆத்தா உனக்கு சொல்லியா? இங்க ஒரே புகையா இருக்கு, உள்ள வாமா. வேற ஒண்ணு இல்லம்மா, வரிச்சூர்ல இருந்து உன்னை பொண்ணு பார்த்து நிச்சயம் பண்றதுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க. அதுக்காகத்தான் இருக்கலாம். அம்மா உனக்கு காலாகாலத்துல கல்யாணம் பண்ண வேணாமா? அது என் கடமை இல்லையா? மாப்பிள்ளை யார் தெரியுமா? வரிச்சூர் மந்தக்கால மகன், ஒத்த பய, காலம் பூரா கால் மேல கால் போட்டு சாப்பிடுற அளவுக்கு வசதி. மாப்பிள்ளை ரொம்ப சாது. மத்தியான சாப்பாட்டுக்கு நம்ம வீட்டுக்கு வந்துடுறாங்கம்மா. நிச்சயதார்த்தம் நடந்தா பாதி கல்யாணம் முடிஞ்ச மாதிரி. அப்பா எனக்கு கல்யாணம் வேண்டாம்ப்பா. என்னம்மா சொல்ற நீ? ஐயே அப்பா முதல்ல குசு குசு பேசுறீங்க. அப்படி என்னத்தான் பேசுறீங்களோ தெரியல. உனக்கு என்ன வேலைங்க? நான் செய்யணும், அவர் யார் செய்யறது? 1008 வேலை கிடக்கு. தள்ளுங்க. அப்படி வந்துட்டாரு கேட்கறதுக்கு. ஏம்மா ஏம்மா ஏன் ஏன் உம்முன்னு இருக்கிற? போட்டோவையும் காட்ட சொல்றேன், அதையும் பாரு. பாரு, இதையாவது வாயை திறந்து சொன்னா தினமா இந்த அப்பருக்கு புரியும். சொல்லுமா. நான் அந்த பாட்டுக்காரன் தான் இப்ப கட்டிக்குவேன். பாட்டுக்காரனியா? மருதமுத்து மகனியா? மாடு மேய்க்கிறானு அந்த பையலையா? உனக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு? அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா கல்யாணத்துக்கு யாருமா வருவாங்க? 4 மாடு மேய்க்கிற பையலுக்கு தான் வருவாங்க. நான் பாத்துருக்கிற இடம் இருக்கேன். இந்த புலி எங்க தலையை நல்லா துவட்டிருக்க கூடாது. அவன் கூட பழகி இருக்கிறியா? உன்னை கட்டிக்கிறேன்னு அவன் ஆசை வார்த்தை ஏதாவது சொல்லியிருக்கானா? சரி, ஏதாவது பேசி இருக்கிறியா? என்னம்மா
பழகவும் இல்ல பேசவும் இல்ல, அப்புறம் என்னம்மா? இல்லப்பா, அவர் பாட்டுன்னு எனக்கு குசுறு. அவ்வளவுதானா? அப்பா, நான் என்னமோ ஏதோன்னு பயந்தே போயிட்டேன். என்னைக்கு இருந்தாலும் என் பொண்ணு குழந்தை. சரி சரி, இந்நேரம் சம்பந்தி வீட்டுக்காரங்க பாதி தூரம் வந்திருப்பாங்கம்மா. என்ன வச்சிருக்கீங்க? அங்கதாண்டி இருக்கு, நான் வந்து எடுத்துறேன். பாத்தியம்மா, உன் கல்யாணம் பாயாசம் வரைக்கும் வந்துருச்சு. பாரு, உங்க அம்மா கிட்ட இதை சொல்லி வைக்காத. ஓட்ட வாயி விவரம் தெரியாம ஊரு பூரா உளறி வச்சிருவா. என்ன போய் கண்ணுல சாத்தி பட்டு படவை கட்டிக்கிட்டு பூ நிறைய வச்சுக்கிட்டு லட்சணமா வரும். என்ன வாங்குங்க. நான் வந்துட்டேன்டி. என்னடா அது? அது குடுத்துச்சு. என்னடா சொல்ற? செண்பகம் செண்பகம் தீ வச்சிட்டு செத்து போயிருக்கு. தீயில போட்டு பொண்ணு விட்டாங்களே, பெத்த வயிறு அந்த பாட்டுக்காரரை தான் நான் கட்டிக்க போறேன்னு அப்பவே சொல்லியிருந்தா, எனக்கு தெரிஞ்சிருந்தா, என்கிட்ட சொல்லியிருந்தா எப்படியாவது அவனுக்கே ஒண்ணு கட்டி வச்சிருப்பேனே. என் பொண்ணை விட்டுட்டு போயிட்டாளே, என் பொண்ணை விட்டுட்டு போயிட்டாளே. என்ன விட்டுட்டு போறதுக்கு எப்படிமா அவனுக்கு மனசு வந்துச்சு? சொல்லியா, உன் பொண்ணு சாவுக்கு என் மயன்தான் காரணம்னு சொல்லு. இங்கேயே 2 துண்டா வெட்டிற. மத்தவங்களுக்கு குத்தம் சொல்லி பிரயோஜனம் இல்லை. நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். இந்த ஊருக்கே தெரியுமே, என் பிள்ளைய பொத்தி பொத்தி வளர்த்தனே போயிட்டாளே. மருதமுத்து, அந்த பொண்ணுக்கு பெரியப்ப நானு. அந்த பொண்ணு சடங்கானதுல இருந்து இதுவரைக்கும் அது மூஞ்சிய சரியா கூட பார்த்ததில்ல. அப்படி பொத்தி பொத்தி வளர்த்தான். பூ போல வளர்ந்த பொண்ணு இன்னைக்கு நான் நெருப்புக்கு பலி கொடுத்துட்டேனே. எங்க பரம்பரையில பொட்ட பிள்ளைங்க தங்காதுங்கிறது சரியா போச்சு. மருதமுத்தே, என் பொண்ணு தண்ணி சுமந்து வந்தா கூட என்னால தாங்க முடியாதுப்பா. ஆனா இன்னைக்கு அவள 4 பேரு தூக்கிக்கிட்டு போயிட்டாங்களே. பதறாத, நாம தான் தாங்கிக்கிறோம். பொறுமையா. ஆமா மருதமுத்தே, நடந்தது நடந்து போச்சு. போனவ போய் சேர்ந்துட்டா. இருக்கிறவங்களையாவது நல்லபடியா வச்சுக்கோ. மா